புளியங்குடியில் ஆணவ கொலையை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புளியங்குடி ஆக 12 தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் அதை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புளியங்குடி காமராஜர் சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் நகர துணை செயலாளர் பாண்டியராஜன் தலைமை தாங்கினார். மாவட்ட கரும்புள்ளி குயில் பேரவை செயலாளர் கனிமொழி, ராஜ்குட்டி மற்றும் மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் கௌதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் கனகராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாதி படுகொலைகளை கண்டிப்பதுடன் ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு சட்டம் உடனடியாக இயற்றப்பட வேண்டும் எனவும், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டியல் இன அருந்ததியர் மக்கள் வாழும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை விரைந்து செய்து தர வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். நிகழ்வில் மாநில துணை செய்தி தொடர்பாளர் நெல்லை தமிழரசு, மாநில குயில் பேரவை செயலாளர் வடிவேல் மாடத்தி, மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் தமிழரசு எழிலன், கடையநல்லூர் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர், மாநில அமைப்பு செயலாளர் தஞ்சை மாடத்தி, ஐந்திணை மக்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாடசாமி, தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் செங்கண்ணன் ஆர்கிஎக்ஸ் கணேசன் மூர்த்தி, சிபிஐ மாவட்ட பொருளாளர் சீனிவாசன், சக்கரன் கோவில் மாவட்ட செயலாளர் முத்துராஜ், மாநில பொதுச் செயலாளர் பேரறிவாளன் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் மலையப்பன், மாங்குடி மாரிமுத்து, கருப்பசாமி, மாதவன், சங்கிலி கருப்பசாமி, வசந்தகுமார், விசுவைமுத்து, முருகலட்சுமி, முருகன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக நகர செயலாளர் நாகமணி நன்றி கூறினார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவ்யா செய்திகளை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த படுகொலைகளுடைய எஸ்ஆர் காப்பியோ அல்லது களத்தில் நம்முடைய தோழர்கள் முகநூலில் பதிவு செய்த அந்த படுகொலையை பார்த்தால்